மக்களே வணக்கம், அன்புடன் உங்கள் கார்த்திக். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழ சிப்ஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்க்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பலாப்பழ சிப்ஸ்க்கு தேவையான பழம் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது, லேசாக காய் மாதிரி நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோணுங்க. முதல்ல பழமாக இருந்தால் உங்களுக்கு சிப்ஸு நல்லா வராது. அது அப்படியே நம்ம எண்ணெய் காய வச்சு அப்படியே போட்டு வறுத்தெடுக்க வேண்டியது தாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா அந்த பலாப்பழத்தை இந்த நேர் பாட்டில் கட் பண்ணிக்கணும். இது ஒரு வேலை தான் நமக்கு இந்த சிப்ஸில். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் கட் பண்ணிக்கலாம். நல்லா வேகணுங்க மக்களே. அந்த சிப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வேகணும். நல்லா எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு வரும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிங்க மக்களை. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோணுங்க. சிப்ஸ் வறுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதில் வந்து இந்த ஜிலேபி கலர் பவுடரும் கொஞ்சம் உப்பு ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சிப்ஸை உள்ளே போட்டு நீங்கள் வறுத்தீங்கனால அந்த உப்பு உங்களுக்கு இதில் பிடிச்சிக்கும். கலர் பவுடர் லேசாக போடுங்க. லேசாக போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோணும். எண்ணெயில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். பண்ணிவிட்டு வறுத்தெடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு அழகான சிப்ஸ் ரெடி. குழந்தைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கம் நண்பர்களே.